வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ரத்தினம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வெறுவெறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1994 திருப்பதியில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் சேர்ந்த மாதிரி பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸை கவுக்கணும் அப்படின்ற மாதிரி 3 பேர் சேர்ந்து பிளான் போடுறாங்க. இப்ப பக்காவா பிளான் போட்டு அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து எல்லாரையும் அந்த இடத்துல சாவடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நகலா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அங்க திருடுறாங்க. இது பெரிய கேஸா மாறிடுது. இப்ப சீனியரும் குற்றவாளியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இது இவனுங்க 3 பேருக்கு தெரிஞ்சிருது போல. அந்த இன்ஸ்பெக்டரையும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அவரோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்றாங்க. அவரையும் கொடூரமா காலி பண்ணிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் புர்கா போட்ட மாதிரி ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் பஸ் ஏறி இங்க இருந்து வேற ஊருக்கு டிராவல் பண்றாங்க. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நபர்கிட்ட வேலை கேட்கறாங்க. அவரும் வேலை எல்லாம் போட்டு தந்துடுறாரு. இவங்களும் மார்க்கெட்லயே வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஏரியால இருக்க லேடி தாதாவை நமக்கு காட்டுறாங்க. பன்னீர்செல்வம்னு வேற ஒருத்தர் ரவுடியா இருப்பாரு. அவர் ஆட்களை விட்டு பிடிக்க சொல்லிடுறாங்க. இப்ப கத்தியால குத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த சின்ன பையன் பாக்குறான். நடுவுல பூந்து இந்த லேடி தாதாவை கொடூரமா சாவடிச்சிடறான். பன்னீர்செல்வத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதனால அவரும் நன்றிலாம் சொல்றாரு. மேஜர் அவர் வரைக்கும் இவன் ஜெயில தான் இருந்திருப்பான். ஜெயில விட்டு வெளியே வந்தோன்னா பன்னீர்செல்வம் இதுக்கப்புறம் என் கூடயே இருன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த வருஷத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நிறைய பாடி பார்ட்லாம் கிடைக்குது. என்ன பாடி பார்ட்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு போலீஸும் யோசிச்சுட்டு இருக்காங்க. தலை யார் பக்கம் இருக்கோ அவங்க தான் கேஸ் ஹேண்டில் பண்ணும், தலையை தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆபீசரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி சில மாசம் முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. இப்ப டிரைவரும் ஸ்கூல் முடிச்ச பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வண்டியில ப்ராப்ளம் ஏற்பட்டது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறாங்க. லிப்ட் ஏத்தி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட லிப்ட் கேட்டு அனுப்பி வச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி பன்னீர்செல்வத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு காலத்துல இவர் ரவுடியா இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோ காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து இவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அரசியல்ல இருந்து ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ போஸ்ட்ல இருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருக்கு ஏதோ தகவல் கிடைக்குது. அதை கேட்டோன்னே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஒரு பொண்ணை லிப்ட் ஏத்தி ஒருத்தர் அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு காயப்பட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பன்னீர்செல்வம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லிப்ட் தந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, வண்டியில போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. அந்த பொண்ணு பயத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வண்டியை விட்டு குதிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த காயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். சம்பந்தப்பட்ட அந்த நபரை விடக்கூடாது, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவமா ஆட்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டவனும் ஒரு ரவுடியா தான் இருப்பான். ஹீரோ வரது தெரியுது. ஆட்களை விட்டு தடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்கள் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இந்த நபரை லாக் பண்ணிடுறாரு. இந்த நபரோட பாடி பார்ட்டெல்லாம் ரொம்ப கொடூரமா வெட்டி சாவடிக்கிறாரு. இப்ப பக்கத்து ஸ்டேட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பீமா ராயுடுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 2 தம்பிங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி தான் எல்லா கிரைமையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தம்பி இருக்காருல, ஒரு பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஒரு காலேஜ் தான் கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த காலேஜ்ல தான் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. பீமாவும் என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா இவங்க இடத்துல கட்டுறதுக்கு பதிலா வேற ஒருத்தவங்களோட இடத்துல இவங்க கட்டிட்டாங்க. இப்பதான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. சர்வேயர் பண்ண தப்பு தானே, அதனால பீமா அடிச்சு அந்த சர்வேயரை சாவடிச்சிடுறாரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த இடம் என்னோட இடமா மாறணும் அப்படின்ற மாதிரி மத்த ஆட்கள் கிட்ட மிரட்டுற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு மல்லிகா அப்படின்றது. பஸ் நிறுத்துங்க, நான் வரேன்ற மாதிரி வேகமா ஓடி வந்து பஸ்ல ஏறிடுறாங்க. இப்ப பஸ்ல கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் பஸ்ல இருக்க ஒரு பேசஞ்சருக்கு உடம்பு முடியாம போயிருது. இவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு என்ன தரணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தந்துடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டாக்டரும் பரவாயில்லையே, கரெக்டான மருந்து தந்திருக்கீங்க, எப்படி இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க கடைசி 3 வருஷமா நீட் எழுதி பாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காததுனால சேராம இருப்பாங்க. இந்த கேப்ல நர்சிங் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி டாக்டர் பாராட்டுறாரு. ஹீரோவும் ஆட்களும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் ஹீரோவை பாக்குறாரு. உன்னோட அம்மா மார்க்கெட்ல விலை மதுவா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் போலீஸ்னு கூட பார்க்க மாட்டாரு. அதே இடத்துல வச்சு அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. போலீஸ் மேலேயே கைய வச்சிட்டாருல, அதனால இது பெரிய பிரச்சனையா மாறிடுது. இப்ப எல்லா போலீஸ் ஆபீசரும் சேர்ந்த மாதிரி ரத்தினத்தை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இது தெரிஞ்சு பன்னீர்செல்வம் பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க எல்லாருக்காகவும் எவ்வளவு விஷயம் அவனை வச்சு பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவனை காலி பண்ண பாக்குறீங்களா, இதை நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதனால பேசியே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா மூர்த்தின்னு ஒரு நபர் இருப்பாரு, ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்றான், ஆனா உண்மையிலே நடந்தது வேற அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க தாதா மாதிரி ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க தான் ஹீரோவை கடத்தி வச்சு வற்புறுத்தி அம்மாவை அந்த விஷயத்த பண்ண வச்சிருப்பாங்க. அதை தாங்கிக்க முடியாம தான் அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு இவர் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணுவாரு. அதுதான் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு டீ கடையில பேசிட்டு இருக்காரு. அந்த வழியா தான் ஹீரோயின் மல்லிகா இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தனே எங்கேயோ பார்த்த மாதிரியே இவருக்கு தோணுது. இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கோட்டை வெட்டுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வாடகைக்காக ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இது எங்களோட வீடுன்ற மாதிரி சொந்தம்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரத்னமா அவங்களை விரட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப வற்புறுத்தி அவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. ஒரு பெரியவர் இருப்பாரு, அந்த பெரியவரையும் இவர் வண்டியில ஏத்துறாரு. இதெல்லாம் ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன இப்படி அட்ராசிட்டி பண்றாங்கன்னு கோவப்படுறாங்க. ஆனா அந்த வீட்டு ஓனருக்கு இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா தொல்லலாம் கொடுத்திருப்பாங்க. அவர் தான் பன்னீர்செல்வம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அதனால தான் ரத்னம் மூலியமா இதை கிளியர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவன் பேர் ரத்னம், நிறைய கட்ட பஞ்சாயத்து வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அவரை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பன்னீர்செல்வம் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ பண்றதுக்கு சரியான காரணத்தை சொல்றாரு. அவன் நல்லதான் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக வராரு. அந்த இடத்துல ரவுடிங்க சிலரை கவனிக்கிறாரு. அந்த ரவுடிங்களும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்க நம்மள கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சுத்தி முத்தி கவனிக்கிறாரு. பார்த்தா ஏகப்பட்ட ரவுடிங்க சுத்தி இருக்காங்க. என்ன சுத்து போட்டிருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துல வச்சு பாக்குறாரு. அந்த ரவுடிங்க எல்லாம் ஹீரோயினை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஹீரோயினை நோக்கி நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பார்த்தா அவங்க ஹீரோயினை தான் கொல்ல வந்திருக்காங்க. இவரும் தடுத்து அந்த இடத்துல ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஹீரோயின் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப காப்பாத்தி கேட்டுக்கு அந்த சைடு அவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. அவங்களும் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்துடுறாங்க. நம்மள கொல்ல வந்தவங்க யாரு, எதுக்கு ரத்னம் காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்தோன்னு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ரத்னத்தை உனக்கு ஏற்கனவே தெரியுமா, ஏன்னா உனக்காக தான் சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ அங்க இருக்க எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட மாட்ட வச்சிருப்பாரு. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்க ட்ரை பண்றாரு. அவனுங்க யாருமே வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்றாங்க. ஃப்ரெண்டு ஹீரோவை பத்தி தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, ஆனா பக்கத்துல வந்து அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் பண்ணதுல பெருசா தப்பு இல்ல, அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, எதுக்காக அவங்கள கொல்ல ட்ரை பண்ணாங்க, அவங்க எல்லாம் யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, எங்க ஃபேமிலியோட ஒரு லேண்ட் பிரச்சனை மட்டும் இருக்கு, ஆனா அதுக்காக கொல்லலாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்பி வர வாய்ப்பு இருக்கு, உங்க நம்பரை தாங்கன்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவங்களும் ஹாஸ்டல்ல ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய கார்லாம் அந்த இடத்துக்கு வரது தெரிய வருது. உடனே ரத்னம் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. வந்ததே நான் தாங்க, யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பாதுகாப்புக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரின்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிறாங்க. அவர் தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை பாக்குற இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களும் காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வராங்க. எதுக்காக நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க காஃபி மட்டும் குடிங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே தந்துடுறாங்க. இவங்களுமே எடுத்து குடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில ஒரு ப்ரொசீஜருக்காக அவங்க காலேஜுக்கு போனோம் போல. இவரும் கூடியே போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கிறாருல, அதனால அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப லஞ்ச் டைம் வந்து அவங்க சாப்பிடாம இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல இப்ப வரும், அது எடுத்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவோட ஆள் ஒருத்தர் பக்கத்துல வச்சுட்டு போறாரு. இவங்களும் எடுத்து சாப்பிடுறாங்க. இப்படியே நாட்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. இவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப கிளம்புறதுக்காக பஸ்ல ஏறிடுறாங்க. ஹீரோவே லவ்வ வெளிப்படுத்திடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு. இவங்க வேகமா போட்டோ எடுக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நீங்க பக்கத்துல எல்லாம் வர தேவையில்ல, அங்கேயே இருங்க, போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்கள மட்டும் போட்டோ எடுக்கிறாரு. என்ன நம்மள மட்டும் போட்டோ எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் புரியாம யோசிக்கிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, இத பத்தி எல்லாம் மூர்த்தி பன்னீர்செல்வம் கிட்ட சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கியாமே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பன்னீர்செல்வம் கேக்குறாரு. இவர் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிடுறாரு. என்னடாச்சு சொல்லுன்ற மாதிரி பன்னீர்செல்வம் கேக்குறாரு. அந்த பொண்ணு இப்படிதான் இருப்பான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. போட்டோவை பாக்குற பன்னீர்செல்வமும் இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு மாதிரியே தான் இவரோட அம்மாவும் இருப்பாங்க. ஸ்டார்டிங் புர்கா போட்டு முகத்தை மறைச்ச மாதிரி ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்க அச்சஸ் எல்லாம் பார்க்க ஹீரோயின் மாதிரியே தான் இருக்காங்க. அவங்களும் மார்க்கெட்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடி தாதாவும் இவங்களை கவனிக்கிறாங்க. இவங்களை தொழிலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. இவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அந்த லேடி தாதா என்ன பண்றாங்கன்னா, பையனை தூக்கி வச்சிடுறாங்க. நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு போலீஸ்லாம் ரைடுக்கு வந்துடுறாங்க. இவங்களுமே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதை தாங்கிக்க முடியாம இவங்க ஜெயிலே சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க.
இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. இதனால தான் அந்த லேடி தாதாவை இவர் கொன்னாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அம்மாவோட பாடி வந்துருச்சுல, அதை வச்சு என்ன பண்றதுனே இவருக்கு தெரியாது. கூட இருந்து பன்னீர்செல்வம் தான் எல்லா வேலையும் பண்ணிருப்பாரு. நீங்க பார்க்க அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னா அம்மாவை பத்திலாம் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் சொல்லாம இவர் மறைச்சிருப்பாரு. இதை கேட்டுட்டு இருக்க பன்னீர்செல்வம் எதுக்காகடா தனியா விட்ட, அவளுக்கு ஆபத்து இருக்க மாதிரி இருக்கு, உடனே இங்க கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தனியா விட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா அந்த பஸ் கிட்ட வந்துடுறாரு. அந்த பொண்ணை இறக்குங்கன்னு பேசுறாரு. அவங்களுக்குமே ஏன் எதுக்குன்னு புரிய மாட்டேங்குது. இவர் நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணை கொள்றதுக்காக பின்னாடி ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. இவரும் சண்டை போட்டு இவங்களை வேகமா ஜீப்ல ஏத்துறாரு. இந்த இடத்துல ஒரு சேசிங்லாம் நடக்குது. ஃபாலோ பண்ண எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இவ்வளவு வெறித்தனமா கொல்ல துடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதோ லேண்ட் பிரச்சனை இருக்கிறதா சொன்னீங்கல்ல, டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் இந்த இடத்துல டீட்டெயிலா நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும். அங்கதான் முன்னோரோட கல்லறைலாம் இருக்கும். இந்த இடத்துல தான் தெரியாதனமா அவங்க காலேஜை கட்டி முடிச்சிருப்பாங்க. கட்டி முடிச்சதுனால அந்த இடத்த நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. முதல்ல ஆபீசர் தான் வீட்டுக்கு வந்து பேசுறாங்க. ஆனா இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதெல்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. இதனால வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, 2 தம்பிங்களோட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் மிரட்டுற மாதிரி பேசுறதுனால ஈரினோ கோவப்பட்டு பதிலுக்கு அடிச்சிடுறாங்க. அதுல ஒரு தம்பியோட வாயெல்லாம் பயங்கரமா கிழிச்சுக்கும். இதை நினைச்சு பீமா பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்காரு போல. அந்த இடத்த பத்தின டீட்டெயிலாம் ஹீரோ வாங்கிக்கிறாரு. சரி நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, என்ன பண்றதுன்றத பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க நைட்டு முழுக்க அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்ப காலையில சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவன் பெரிய ரவுடி மாதிரி தெரியுறான். எதுக்கு வம்பு, நீங்களே இடத்த தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பீமா இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இன்னைக்கு பூஜை பிளான் பண்ணிருப்பாரு. நீங்க வேலையை முடிங்க, நான் பூஜைக்காக கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவர் பூஜைக்காக கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஈரினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஈரினுக்கு நடந்த ஆபத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. பேசாம அந்த இடத்த தந்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. முன்னோர்களோட கல்லறெல்லாம் இருக்கு, அது எப்படி தர முடியும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட ஜீப்பை வெடிச்சு சதறுது. ஈரினை கொல்றதுக்காக மொத்த ஆட்களும் வந்திருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் ஜீப்ல இருந்து ஒரு அருவாள் எடுக்கிறாரு. இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அடி வாங்கின இவங்களும் வேகமா ஓடிடுறாங்க. இப்ப ஹீரோ இடத்த தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல பூஜை நடக்கிறது இவருக்கு தெரிய வந்துருது. நேரா ஈரின் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. முதல்ல எந்திரி, இது இவளோட இடம், இவதான் பூஜை பண்றதுதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரின் அந்த இடத்துல உட்கார வச்சு பூஜை எல்லாம் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈரின் அங்க இருந்து கூட்டு போறாரு. இதெல்லாம் வில்லனுங்க ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அந்த காலேஜை கட்டுறது மூலியமா நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எஜுகேஷனல் மினிஸ்டர் தான் இவங்களை கட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப பிளான் சொதப்பிக்குச்சுல, அதனால பயங்கரமா இவங்களை போட்டு திட்டுறாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா இந்த ப்ராப்ளத்தை முடிக்கிறோன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இடத்துக்காக எதுக்கு கொல்லலாம் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஈரின் அப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஈரின் அப்பா பேர்ல தான் அந்த சொத்து இருக்கு, அவரை ஏமாத்தி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சில பிளான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதாவது வேற ஒரு இட பிரச்சனையில அவரை சிக்க வச்சிருப்பாங்க. இந்த சொத்தை தரன்னு எழுதி கொடு, உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாங்க. என் சைனை வச்சு உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா 6வது தலைமுறையை சேர்ந்தவங்க தான் அந்த இடத்த விற்க முடியும், நீங்க வேணா இந்த சைனை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பவும் கிளம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் அந்த தம்பி கவனிச்சுட்டு தானே இருந்தாரு. 6வது தலைமுறையை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டா 5வது தலைமுறையை சேர்ந்தவங்களோட கையெழுத்து செல்லும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படி பிளான் பண்ணி தான் இவங்களை கொல்ல ட்ரை பண்றாங்கன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ இந்த வீட்டுல இருக்கிறது தானே பிரச்சனை, பொய் கேஸ் போட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. ஆனா பன்னீர்செல்வம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மீறி இங்க இருந்து கூட்டு போக முடியாது, உங்ககிட்ட ப்ராப்பர் வாரண்ட் இருக்கா காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க கிட்ட தான் எதுவுமே இல்ல. இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நீ கவலைப்படாதமா, உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவன் சொன்னான், நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாரு. எங்க தங்குறது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈரின் கவனிச்சிடுறாங்க. இப்ப மூர்த்தியை மட்டும் கூப்பிடுறாங்க. மேலேயே ஒரு ரூம் இருக்கு, கிளீன் பண்ணிட்டா எல்லாருமே தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணாமா, நாங்க வெளியே சாப்பிட்டுக்கிறோம், இங்க இருந்து என்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு போறோம் அன்னைக்கு சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இங்க இருக்க எல்லா போலீஸும் பீமாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி இந்த ப்ராப்ளத்தை முடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பேசி சால்வ் பண்றது தான் ஒரே வழி, பேரம் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஹீரோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது 2 பேர் பேரம் பேசுறதுக்காக வராங்க. இந்த விஷயத்தை நீ பண்ணி கொடு, உனக்கு ஒரு காசு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வில்லனுக்கு வீடியோ கால் பண்ணிட்டாரு. அனுப்புன ஆட்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காரு. காசுக்காக எதுனாலும் பண்ற ஆள் இல்லடா நானு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை குத்த சாவடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. அந்த வழியா போன ஒரு ஐயரும் இந்த விஷயத்த கவனிச்சுக்கிட்டே போறாரு. ஹீரோ சாப்பிடுறதுக்காக மட்டும் வெளியே போறாருல, இதெல்லாம் ஈரின் அம்மாக்கு கஷ்டமா இருக்கு, நீ வெளியே போய் சாப்பிடுறது கஷ்டமா இருக்குப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது இங்க சாப்பிடுன்னு சொல்றாங்க. சரின்னு இவர் சாப்பிடுறதுக்காக வராரு. அப்பதான் பன்னீர்செல்வம் கால் பண்ணிட்டாரு. உனக்காக வாரண்ட் ரெடி பண்ணிட்டாங்க, நான் ஏதாவது பண்ற வரைக்கும் நீ அங்க இருக்காத, கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியே வராதன்னு ஈரின் கிட்ட சொல்லிட்டாரு. யாராவது அட்டாக் பண்ண வந்தா நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. போலீஸ் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு.
போலீஸும் ஹீரோ எங்கன்னு தேடி தேடி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியாம கிளம்பிடுறாங்க. நிறைய சாமிங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அம்மா இருக்காங்கல்ல, நீ போய் பாருமான்ற மாதிரி பொண்ணுகிட்ட சொல்றாங்க. ஆனா தாத்தா என்ன சொல்றாருன்னா, வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, போகாதமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவர் காயப்பட்டிருக்கிறதுனால ஈரனும் செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இது ஈரனுக்கு வச்ச டிராப்பா இருக்கும். இப்ப எல்லாருமே ஈரனை காலி பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உள்ள புந்து ஈரனை காப்பாத்துறாங்க. அதை மீறியும் ஆட்கள் ஈரனை கொல்றதுக்கு துரத்துறாங்க. ஹீரோவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லார் கூடயும் சண்டை போட்டு ஈரனை அந்த இடத்துல காப்பாத்திடுறாரு. அதே மாதிரி போலீஸுங்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே ஹீரோவோட கதையை முடிக்கலான்ற மாதிரி போலீஸுங்க பிளான் வச்சிருப்பாங்க. ஒரு பார்டரை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அந்த பார்டர்ல இருக்கவரை இந்த பன்னீர்செல்வத்துக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது ரத்னத்தை காப்பாத்தணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. இவரை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்கும் போது இவரை நிறுத்திடுறாரு. நீங்க போலீஸான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, வண்டியை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. இப்ப ரத்னத்தை பார்த்தவரை இவனை தான் நாங்க வலை வீசி தேடிட்டு இருக்கோம், இவனை எங்க கூட்டு போறீங்க, எங்க கிட்ட ஆர்டர் காப்பி இருக்கு, நாங்க தான் கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ரத்னத்தை இவர் கூட்டு போற மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ஈரனுக்கு அடிபட்டதுனால இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஈரன் ஃபேமிலிலாம் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அந்த இடத்த அவங்களுக்கே தந்துடலான்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க எதுக்காக இடத்த தரணும், இந்த மாதிரிலாம் தர வேணாம், நம்ம எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால ஃபேமிலியும் பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதனால மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஏன் என்னாச்சுன்னு அப்பா கேட்கிறாரு. நான் ரத்னத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் போறாங்கன்னு கேக்குறாரு. இப்ப அப்பா இருக்காருல, அவ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் உனக்கு எதுக்காக தெரியுமா ஹெல்ப் பண்றேன், இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி அம்மாவோட போட்டோவை காட்டுறாரு. எதுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து நம்மள பத்திரமா பாத்துக்கிட்டாரு அப்படின்றது இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது. அவர் போட்டோவை இங்கேயே விட்டு போயிருப்பாரு. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவை புது போட்டோ மாதிரி மாத்தணும் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் மூலியமா மாத்திடுறாங்க. கோச்சுக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அவரை தேடி பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா விசாரிக்கிறாங்க. கடைசியில ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இத பத்திலாம் எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் தேவையில்லாம மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இந்தாங்க போட்டோ அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிருக்க போட்டோவை தராங்க. நீங்க கோவப்படாம திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ போமா, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பின்னாடியே கார்ல வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு ஐயர் பார்த்துக்கிட்டே போனார்ல, அவர் தான் வண்டியில மடக்குறாரு. எங்க வீட்டுல கூட்டு வர சொல்லியிருக்காங்க, வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் புரியாம வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க நிறைய பெரியவங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பீமா தன்னோட அடையாளத்தெல்லாம் மாத்தி நிறைய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கான், ஒன்னால தான் அவனை சாவடிக்க முடியும், நாங்க காசு தரோம் சாவடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, என்னெல்லாம் இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது ஒரு பர்டிகுலர் இடத்த பாக்குறாரு. லைட்டா ஷாக் ஆகுறாரு. என்னத்தை பாக்குறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஈரனுக்கு இந்த வாட்டி சீட்டு கிடைச்சிரும். நேரடியா காலேஜ்ல போய் உங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணும். ஆனா இந்த நிலைமையில போக வேணாம்னு நினைக்கிறாங்க. பன்னீர்செல்வமும் அதுதான் சரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ப்ளீஸ் என்ன பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பன்னீர்செல்வம் கிட்ட கேட்கறாரு. ஹீரோ காலேஜுக்காக கூட்டு போக போறது வில்லன் குரூப்புக்கு தெரிய வந்துருது. இந்த கேப்ல தான் ஈரனை கொல்ல முடியும், கண்டிப்பா கொல்லணும்னு சொல்லிட்டாரு. இவர் ஈரனை கொல்லணும்னு நினைக்கிறதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சேதான் ஹீரோ இவங்களை காலேஜுக்காக கூட்டு வந்துடுறாரு. எல்லா தடையும் மீறி இவங்களை காலேஜுக்குள்ள அனுப்பிடுறாரு. காலேஜுக்குள்ள வச்சு அவங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல, வெளியே வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நடுவுல ஒரு லாரியை வர வச்சு அதுல ஏறி கிளம்புறாரு. அவங்க லாரியும் பயங்கரமா அட்டாக்லாம் பண்றாங்க. இப்ப வேற ஒரு பைக்குக்கு மாறிடுறாரு. அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் மீறி இவங்க ஃபாலோ பண்ணி ஒரு காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறாரு. ஆனா ஹீரோ சட்டுன்னு டேங்கை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு கன் எடுக்கிறாரு. இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாரு. அப்படி ஷூட் பண்ணும்போது தம்பி மேல ஒரு புல்லட் பட்டு கீழே விழுந்துடுறாரு. மத்த ஆட்கள்லாம் இங்க இருந்து ஓடிடுறாங்க. இவர் தம்பியை ஷூட் பண்ற மாதிரி வராரு. ப்ளீஸ் என்ன சாவடிச்சிடாது அப்படின்ற மாதிரி அந்த தம்பி கெஞ்சுறான். அதை மீறியும் சாவடிச்சிடுறாரு. ஹீரோவும் ஒரு ஸ்பாட்ல ஈரனை இறக்கி விடுறாரு. அவங்க ரெண்டு பேரோட கதையை இன்னைக்கே முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. போனா இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்ல, அதனால இவங்க போக விட மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்னால ஏத்துக்க முடியாது, எனக்காக நீங்க உயிரை விட வேணாம், இந்த இடத்த தந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு பயந்து மட்டும் இந்த விஷயத்த சொல்ல, அந்த இடத்துல காலேஜ் வந்தா நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும், நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால தான் சொல்றேன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவா சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு குரூப்பும் பஞ்சாயத்து பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பஞ்சாயத்துல பிரின்சிபல் செக்ரட்டரியா ஒரு நபர் தான் பஞ்சாயத்து பண்றதுக்காக வருவாரு. அந்த கேரக்டரை தான் கௌதம் வாசுதேவ மேனன் பண்ணியிருப்பாரு. இப்ப ரெண்டு குரூப்பையும் அந்த இடத்துல அசம்பிள் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல தேவையில்லாம வார்த்தையை விடக்கூடாது, விஷயத்தை மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அந்த இடம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி பீமா சொல்லிட்டாரு. ஈரன் இருக்காங்கல்ல, இடத்த தந்துடுறோம், ஆனா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கு, அதை பிரைவேட் காலேஜா வச்சிருக்க கூடாது, கவர்மெண்ட் காலேஜா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தந்துடுறாங்க.
இவங்களுக்கு செக் வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இதனால பீமா பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க முன்னோர்கள்லாம் வாழ்ந்த இடம் இல்ல, அதனால இங்க இருக்க மண்ணை மட்டும் அப்பாவும் ஹீரோனும் சேர்ந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இன்னமும் வில்லன் ஷாக்ல தான் இருக்காரு. அப்பதான் ஹீரோ பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு லோகநாயகி யாருன்னு ஞாபகம் இருக்கா? உன்னை பத்தி முழுசா இப்பதான்டா எனக்கு தெரிய வந்தது. உனக்கு பெரிய ஆப்பா வைக்கிறன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருக்க பன்னீர்செல்வம் கவனிச்சிடுறாரு. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது பன்னீர்செல்வம் காரை நிறுத்த சொல்லிடுறாரு. என்ன நடக்குது? அவன் கிட்ட லோகநாயகி தெரியுமான்ற மாதிரிலாம் நீ பேசுன. அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? லோகநாயகி யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. லோகநாயகி தான் என்னோட அம்மான்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பும் போது ஒரு போட்டோவை தான் பார்த்திருப்பாரு. அந்த போட்டோல இவரோட அம்மாவும் அந்த இன்ஸ்பெக்டரும் தான் இருப்பாங்க. இவர் வேகமா போட்டோ எடுக்கிறாரு. என் அம்மாவோட போட்டோ இங்க எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. லோகநாயகியோட பையனா நீன்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா கேட்கறாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லோகநாயகி இந்த இன்ஸ்பெக்டர் லவ் பண்ணிருப்பாரு. அதனால 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. லோகநாயகிக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அவர் தான் மோசமான நபரா இருப்பாரு. ஸ்டார்டிங் பஸ் அட்டாக் பண்ணி 3 பேர் திருடின மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா? அதுக்கு தம்பி தான் மாஸ்டர் மைண்டாவே இருந்திருப்பாரு. எதர்ச்சியா லோகநாயகி ரூம்க்கு வராங்க. அப்பதான் தம்பியும் ஃப்ரெண்ட்ஸும் நகையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த தப்பை நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சடனா இவங்க 3 பேரையும் ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. தம்பியோட கையை கதவுல மாட்டிக்குது. அக்கா போலீஸை கூட்டு வரதுக்குள்ள தப்பிக்கணும்ன்றதுக்காக தம்பி இருக்காரு பாத்தீங்களா? ஒரு கத்தியை வச்சு இவரோட விரலை இவரே கட் பண்ணிடுறாரு. வில்லனுக்கும் இதே மாதிரி விரல்லாம் கட் ஆயிருக்கும். லோகநாயகி இந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆன இன்ஸ்பெக்டரும் சீக்கிரமா அவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. வேற ஒரு நாள் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் உயிரோட இருக்கிறது ஆபத்துன்ற மாதிரி அந்த 3 பேர் யோசிச்சிருப்பாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி அட்டாக் பண்றாங்க. மேல இருந்து கீழே விழுந்ததுனால இன்ஸ்பெக்டர் சாவர நிலைமையில இருக்காரு. ஆனா லோகநாயகி உயிரோட தான் இருக்காங்க. அவங்க வந்த ஏதாவது பண்ணிட போறாங்க. முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி இவர் தான் அனுப்பி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த ஆட்களை இந்த இடத்துல இருக்க இன்ஸ்பெக்டரை சாவடிச்சிருப்பாங்க. வில்லன் ஈரனை பார்த்து முதல்ல ஷாக் ஆயிருப்பாரு. அதுக்கு காரணம் நம்மளோட அக்காவு மாதிரியே இவ இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆயிருப்பாரு. அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஈரனை கொன்னே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. ஹீரோக்கு நம்மளை பத்தி எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த ஐயர் ஃபேமிலி தான் சொல்லியிருக்காங்கன்றது புரிஞ்சிருது. இப்ப ஆட்களை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தம்பி ஆட்களோட மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் கண்ட மீனிக்கு வெட்டிட்டு இருக்காரு. இந்த தகவல் தெரிஞ்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வரதுக்குள்ளேயே இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. நான் அன்னைக்கே அவங்க 2 பேரை சாவடிச்சிருப்பேன், நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேல கோவப்படுறாரு. நான் இப்ப போக போறேன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் வேணான்ற மாதிரி இவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா போக போறேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஒரு நாள் சாப்பிடுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதனால ஹீரோயின் வீட்டுல சாப்பிடுறாரு. ஏன்னா திரும்பி வராம கூட போயிடலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலியை கொண்டதெல்லாம் ஹீரோன்ற மாதிரி அவங்க கேஸை திருப்பிடுறாங்க. அதனால ஹீரோவை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. என்னால வெளியே இருக்க முடியாது, அவங்க 2 பேர் எங்க மறைஞ்சிருக்காங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு இடத்துல மறைஞ்சிடுறாரு. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் எங்க மறைஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா? அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாரு. பாதுகாப்புலாம் பலமா இருக்கும், அதை மீறியும் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து அந்த 2 பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி சண்டை போடுறதுக்காக கீழே வராரு. இவர் கொடூரமா அந்த தம்பியை சாவடிச்சிடுறாரு. இப்ப மீதி இருக்கிறது மெயின் வில்லன் மட்டும்தான். மெயின் வில்லனும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க கோயிலை நோக்கி ஓடுறான். இவரும் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அவனை லாக் ஆன மாதிரி உட்கார வச்சிடுறாரு. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் லோகநாயகி ஞாபகம் வந்ததுனால தானே அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைச்சேன். நான் யார் தெரியுமா? லோகநாயகியோட பையன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற வில்லனும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நீ என்னோட மாமா, நம்ம 2 பேருமே ஒரே ரத்தம், என் கையால உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை வெட்ட சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. சரி வேற வழி இல்ல, நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் வெட்டதுக்கு தயாரா வராரு. கொடூரமா அந்த இடத்துல பீமாவை சாவடிச்சிடுறாரு. இவன் பாடி பார்ட்ஸ ஒவ்வொரு இடமா போடுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அதுதான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப காலையில டைம் இவர் இருக்காரு பாத்தீங்களா? தாலியோட ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிடுறாரு. அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் பன்னீர்செல்வத்துக்கு தெரிய வருது. ஈரனும் இப்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணு, சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில கூட நீங்க என்ன பத்தி தான் யோசிப்பீங்களா? உங்களை பத்தி எப்பதான் யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. என் அம்மாவை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் மாறுச்சு. நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும், நீ சந்தோஷமா இருன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இதை நினைச்சு இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவர் கிளம்ப பார்க்கும் போது வேகமா ஓடி வந்து இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.